வணக்கம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்றின் மீது அளவு கடந்த பற்று, அதனால் ஏற்படக்கூடிய மயக்கம், உண்டாகும் போதை இருக்கத்தான் செய்கிறது. வள்ளுவரிடம் ஒரு வினா வைக்கப்பட்டது. எது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது? ஒருவனுக்கு பெரும் போதையாக இருக்கக்கூடியது எது? கள்ளினை உண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய போதையா, காதலரோடு கூடுவதால், கழிப்பதால், திளைப்பதால் கிடைக்கக்கூடிய போதையா என்று வள்ளுவர் ஆய்ந்து முடிவு சொன்னார். மதுவினை, கள்ளினை அருந்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நினைத்தால் உங்களுக்கு போதை வருமா? வராது. ஆனால் காதலரை நினைத்தாலே உங்கள் உள்ளத்தில் களிப்பு தோன்றுமா? கல்லையோ மதுவையோ ஒரு குவளையிலே ஊற்றி அதை உங்கள் முன்னால் வைக்கிறார்கள். நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். நீங்கள் கண்டால் உங்களுக்கு போதை ஏறுமா? கண்டால் எப்படி போதை ஏறும்? ஆனால் காதலரை கண்களால் கண்ட மாத்திரத்திலே மனது மகிழ்ச்சியால் திளைக்கும் அல்லவா? உண்மைதான். அவ்வகையில் கள்ளும் மதுவும் தரக்கூடிய இன்பம் அதை பருகி குடித்து அதன் பிறகு ஏற்படும். ஆனால் நினைத்த மாத்திரத்திலேயே மனதில் களிப்பையும், கண்ட மாத்திரத்திலே உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய காதல்தான் இருக்கும் இன்பங்களிலெல்லாம் தலைச்சிறந்த இன்பம் என்று புணர்ச்சி விதும்பல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார். உள்ள களித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல், காமத்திற்கு உண்டு. நன்றி, வணக்கம்.